பில்லி என்று சொல்லப்பட்ட உண்மையான ஒரு தேவ மனுஷன், நற்செய்தியாளர், ஊழியம் உத்தமமாய் செய்தார். ஆனால் பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டார். ஒரு சட்டைக்கு மேலே வேறு சட்டை இல்லை. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு அம்மா ஒரு நாள் வந்து சொன்னார்கள், நான் நிறைய பழைய துணிகளை வைத்திருக்கிறேன், என் கணவனுடைய சட்டை பேண்ட்டுகளை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கலாம் என்று எண்ணினேன். ஆனால் எனக்கு ஒரு தயக்கம், உங்களுக்கு அது சரியாய் பொருந்துமோ இல்லையோ என்று ஒரு தயக்கம். இவர் சொன்னார், நீங்கள் ஆண்டவர் சொல்லித்தான் எனக்கு கொடுக்கிறீர்களா, நீங்களாய் விரும்பி கொடுக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் சொல்லித்தான் கொடுக்கிறேன். அப்போ அளவு சரியாக இருக்கும். கையை தட்டுங்களேன். ஆண்டவர் சொல்லி செய்தால் அது அளவு சரியாக இருக்கும், வாழ்வு சரியாக இருக்கும். என் வாழ்க்கையில் தேவன் சொல்லாத எதையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்லாத காரியத்தை செய்வதில்லை. ஆண்டவர் அனுமதிக்காத ஒரு காரியத்தில் என்னை தலையிட்டுக் கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்லாததை கழுத்தறுத்தா கூட சொன்னேன் சொன்னார் என்று சொல்ல போறது இல்லை. தேவனுடைய மகிமை உள்ள கரம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. உங்கள் அளவு கர்த்தருக்கு தெரியும். கைகளை தட்டி, உங்கள் மெஷர்மெண்ட் கர்த்தருக்கு தெரியும், உங்கள் வாழ்வு கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு உயரமாக இருப்பீர்கள் என்பது அவருக்கு தெரியும். உங்கள் இதயம் அவருக்கு தெரியும். இதயங்களையும் இதயத்தின் ஆழங்களையும் அறிகிற தேவன் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை சம்பூர்ணமாய் இந்த ஆண்டில் கொடுப்பார். செல்வத்தை கொடுப்பார், கண்ணீரை துடைப்பார், வேதனை நீங்கும். இந்த வருஷத்திற்கான ஆசீர்வாதம் இன்றையிலிருந்தே உங்கள் வீட்டுக்குள் தொடங்க போகிறது. கைகளை தட்டி, இன்றையிலிருந்து, today expecting miracle right now brothers and sisters, இன்றையிலிருந்து தொடங்கும்.